முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும். உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிநூல் பாகம் 1594. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 9/2/2024 வெள்ளிக்கிழமை. பிரம்மத்தின் மகா சூட்சுமமே, பிரணவத்தின் அதிமகா சக்தியே, சரவண சுடரேற்றி இந்த பேருலகில் சர்க்குருவாய் அற்புதம் நடத்துகின்ற தவசியே, தவசியே ஆறுமுக அரங்கனே, தர்மனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அவனியில் ஞான அறிவுரையாசி அரங்கன் உமக்கு. சோபகிருது வருடம் தை மாதம் 26ஆம் நாள் 9/2/2024 வெள்ளிக்கிழமை. இன்னும் மாற்றல் கூட எடுத்துரைப்பேன். உரைக்கவே மாதவசி உன் தர்ம வழிகள்தான் உலகை காத்து வருகுதப்பா. குறைவின்றி நீ தருகின்ற மறை போன்ற உபதேசங்கள் தான் மக்களை எல்லாம் ஞானிகளாக்க போகுதப்பா. அப்பனே, அன்னதனால் அரங்கன் உன் ஞானம் பயில அகிலத்தில் பிரணவ குடில் நோக்கி உலகோர் காப்பாய் என வேண்டி ஓங்கார குடிலுக்கு வர கருணை கொண்டு அவர்களுக்கெல்லாம் அரங்கன் உமக்காய் கந்தவேலன் இறங்கி ஆசியும் அனுகூலமும் ஆற்றல் மிக்க தீட்சை பலமாக அற்புதம் பல நடத்தி காக்கின்றேன். ஆகவே உலகோர் ஆறுமுகனின் பேராற்றல் மகா சக்திதனை அடைய அறுபடை வீடு பிரயாணிப்பது போலே பிசகின்றி பிரணவ குடிலான 7ஆம் படை வீடு ஓங்கார குடிலுக்கு வந்து சென்றால் வருவோருக்கு அரங்கன் வழி என் ஞானம் சித்திக்க நேரும். வல்லமை கொண்டு அரங்கன் செய்கின்ற தர்மத்தை ஏற்றால் வழுத்திடுவேன். இந்த பேருலகில் வருவோரெல்லாம் ஞானிகளாகி ஆகியே ஞானலோகம் படைக்க உண்டான அற்புதம் களியில் கனியும். ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்.